வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி லட்சிய விதைகள் சேனல். நம்ம தமிழில் சேஞ்ச் ஆன சிலபஸ் அடிப்படையில் வீடியோஸ் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதன் அடிப்படையில் நம்ம அறநூல்கள் முழுமையாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அதற்கடுத்து பார்த்திங்க அப்படின்னா தமிழின் தொன்மை அதுவுமே பார்த்திங்கன்னா சரியாக ஒரு 11 பார்ட் போட்டிருக்கோம். ஓகேங்களா? இது வரைக்கும் யாரும் இதை பார்க்கல அப்படின்னா பாருங்கள். அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஓகே, டுடே பார்த்திங்க அப்படின்னா நெக்ஸ்ட் டாப்பிக்கான தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும் அதில் தமிழ் தாத்தா உவேசா அவர்களை பற்றி பார்ப்போம். ஓகேங்களா? ஓகே, இது பார்த்திங்க அப்படின்னா 6th தமிழ் வேர்ல்டு புக்கில் இருக்கிறதும் ப்ளஸ் எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸும் நம்ம நோட் பண்ணி கொடுத்துருக்கோம். இதுவே போதுமானது. ஓகே, உவேசா அவர்கள் எவ்வாறு போற்றப்படுறாரு அப்படின்னா தமிழ் தாத்தா அப்படின்னு போற்றப்படுறாரு. இந்த உவேசாவோட பெற்றோர்கள் யார் யாரு? வேங்கட சுப்பையர், சரஸ்வதி அம்மாள், இவங்க தான் உவேசாவின் பெற்றோர்கள். ஓகே, இந்த உவேசா அவர்கள் பிறந்தது நாள் என்ன அப்படின்னா 19/2/1855. ஓகேங்களா? பிப்ரவரி 14 நமக்கு தெரியும், லவர்ஸ் டே. அதுக்கு அடுத்து ஒரு 5 நாள். ஓகேங்களா? அதுக்கு அடுத்து பிறந்திருக்காரு. ஓகே, இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து அவர் இயற்கை எழுதியது பார்த்தீங்க அப்படின்னா 28/4/1942. ஓகேங்களா? அதாவது ஏப்ரல் மாதம் கடைசியில் இறந்திருக்காரு. ஓகே, இந்த 1855க்கும் 1942 கழிச்சோம் அப்படின்னா சரியாக ஒரு எத்தனை வருடங்கள், ஒரு 87 ஆண்டுகள் பார்த்தீங்க அப்படின்னா இவர் இந்த பூமியில் வாழ்ந்திருக்காரு. ஓகே, இந்த உவேசா அவர்கள் பிறந்த ஊர் எது அப்படின்னா திருவாரூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய உத்தமதானபுரம் அப்படிங்கிற அந்த ஊரில் தான் பிறந்திருக்காரு. இவருடைய இயற்பெயர் என்ன அப்படின்னா வேங்கட ரத்தினம். ஓகேங்களா? இவருடைய இயற்பெயர் வேங்கட ரத்தினம். ஆனால் இவருடைய ஆசிரியரான மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா இவருக்கு சாமிநாதன் அப்படின்னு பெயர் வச்சிருப்பார். ஓகேங்களா? இயற்பெயர் வேங்கட ரத்தினம். இவருடைய ஆசிரியர் மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம். அவர் பார்த்தீங்க அப்படின்னா இவருக்கு என்ன பெயர் வச்சிருப்பார் அப்படின்னா சாமிநாதன் அப்படிங்கிற பெயர் வச்சிருப்பார். ஓகே, இந்த உவேசா அப்படிங்கிறதோட விரிவாக்கம் என்ன அப்படின்னா உத்தமதானபுரம். ஓகேங்களா? உத்தமதானம்ங்கிறது இவர் பிறந்த ஊர், திருவாரூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஊர். வேங்கட சுப்பு அப்படின்னா இவருடைய தந்தையார் பெயர், மகனார் சாமிநாதன். ஓகேங்களா? அவருடைய மகனார் சாமிநாதன் அப்படிங்கிறதோட சுருக்கம் தான் உவேசா. ஓகேங்களா? உவேசாவோட விரிவாக்கம் என்ன? உத்தமதானபுரம் வேங்கட சுப்புவின் மகனார் சாமிநாதன் அப்படிங்கிறது தான். ஓகே, இவர் எங்கெங்கெல்லாம் பணி புரிஞ்சிருக்காரு அப்படின்னா கும்பகோணம் அரசு கலை கல்லூரியிலும் சென்னை மாநில கல்லூரியிலும் பார்த்தீங்க அப்படின்னா தமிழாசிரியராக பணிபுரிஞ்சிருக்கிறாரு உவே சாமிநாதர் அவர்கள். ஓகே, இந்த உவேசா அவர்களுடைய சிறப்புகள்லாம் இருக்குது. என்னென்ன அப்படின்னா அவர் ஒரு மிகச்சிறந்த ஆசிரியர், மிகப்பெரிய புலமை பெருங்கடல், சிறந்த எழுத்தாளர். ஓகேங்களா? இதெல்லாமே அவருடைய பன்முகத்திறன்கள். அதை விட முக்கியமானது என்ன அப்படின்னா பதிப்பாசிரியர் அப்படிங்கிறது தான். ஓகேங்களா? இன்னைக்கு நம்ம படிக்கக்கூடிய சங்க இலக்கிய நூல்கள் 8 தொகை, 10 பாட்டு, 50 இந்த மாதிரியான எண்ணற்ற நூல்களை ஓலைச்சுவடியில் இருந்ததை அவர் அச்சில் பதிப்பிச்சார். ஓகேங்களா? இதை விடவும் அவருக்கு சிறப்பு தந்தது எது அப்படின்னா இந்த பதிப்பு பணி தான். ஓகே, இவருக்கு வழங்கக்கூடிய சிறப்பு பெயர்கள் என்னென்ன அப்படின்னா தமிழ் தாத்தா, பதிப்பு துறையின் வேந்தர், இதெல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இவருக்கு வழங்கக்கூடிய சிறப்பு பெயர்கள். ஓகே, இவர் பெற்ற பட்டங்கள் என்னென்ன அப்படின்னா மகோபாத்தியாயா, திராவிட வித்யா பூசணம், தாசிநாத்திய கலாநிதி, இந்த மாதிரியான பட்டங்கள் எல்லாம் உவேசா அவர்கள் பெற்றிருக்காரு. ஓகே, இவர் டாக்டர் பட்டமும் பெற்றிருக்காரு. எந்த ஆண்டு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 1932ஆம் ஆண்டு சென்னை பல்கலைக்கழகத்தினால இவர் டாக்டர் பட்டம் பெற்றிருக்காரு. ஓகே, இவருடைய திருவுருவச் சிலை சென்னை மாநில கல்லூரியில் வங்கக்கடலை நோக்கி நிற்கும் வண்ணம் நிறுவப்பட்டுள்ளது. இவருக்கு முழு திருவுருவச் சிலை எங்கே நிறுவப்பட்டிருக்கு? சென்னை மாநில கல்லூரியில் நிறுவப்பட்டிருக்கு. ஓகேங்களா? ஓகே, இவர் பெயரில் உவேசா நூலகம் எங்கே இருக்குது அப்படின்னா சென்னை திருவான்மியூர் அந்த பகுதியில் இவர் பெயரில் நூலகம் அமைஞ்சிருக்கு. ஓகேங்களா? இந்த உவேசா அவர்களோட பெயரில் எந்த ஆண்டு நூல் நிலையம் நிறுவப்பட்டுச்சு அப்படின்னா 1942ஆம் ஆண்டு டாக்டர் உவேசா நூல் நிலையம் சென்னையில் இருக்கக்கூடிய பெசன்ட் நகரில் நிறுவப்பட்டது. அது பார்த்தீங்க அப்படின்னா இன்றும் வரைக்குமே அந்த நூலகம் செயல்பட்டு தான் வருது. ஓகேங்களா? 1942ஆம் ஆண்டு டாக்டர் உவேசா நூல் நிலையம் நிறுவப்பட்டது சென்னை பெசன்ட் நகரில். அது இன்று வரைக்குமே தொடர்ந்து செயல்பட்டு கொண்டு இருக்கிறது. ஓகே,
யார் காப்பார் என்று தமிழன்னை ஏங்கிய போது நான் காப்பேன் அப்படின்னு கூறியவர் யார் அப்படின்னா உவே சாமிநாதர் அவர்கள் தான். ஓகேங்களா? ஓகே. அதாவது பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் இலக்கியங்கள் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே ஓலைச்சுவடிகளில் தான் இருந்திருக்கு. அந்த ஓலைச்சுவடிகளில் இருந்ததெல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா அழியும் வண்ணம் ஏற்பட்டுருமோ அப்படின்னு தமிழன்னை ஏங்கிய போது அதையெல்லாம் பதிப்பிப்பேன், அதை நான் காப்பேன் அப்படின்னு கூறியவர் யாருன்னா உவே சாமிநாதர் அவர்கள் தான். ஓகே. இந்த பதிப்பு பணிக்காக பழந்தமிழ் இலக்கியங்களை தேடி தேடி அச்சில் பதிப்பிக்க இவர் வந்து பெரும்பாடு பட்டார். ஓகேங்களா? அதாவது இவர் பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல பகுதிகளுக்கும் பயணம் பண்ணி அங்கே இருக்கக்கூடிய இலக்கியங்களை சேகரிக்கிறது, அதை வந்து பொருளை அறிஞ்சிக்கிறது, அதை வந்து பதிப்பிக்கிறது அப்படிங்கிறது ஒரு பெரிய பணி. ஓகேங்களா? இவர் வந்து தமிழுக்காக ஆற்றிய பணி அப்படிங்கிறது சொல்லில் அடங்காதது தான். ஓகே. இவர் 3000த்திற்கும் அதிகமான ஏட்டுச்சுவடிகளை சேகரிச்சிருக்காரு. 90க்கும் மேற்பட்ட புத்தகங்களையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவர் வந்து அச்சிட்டு உள்ளார். ஓகே. எத்தனை ஆயிரத்துக்கும் மேற்பட்ட ஓலைச்சுவடிகளை சேகரிச்சிருக்காருன்னா 3000த்துக்கும் அதிகமான சுவடிகளை சேகரித்தும் 90க்கும் மேற்பட்ட புத்தகங்களையும் இவர் வந்து அச்சிட்டு உள்ளார். ஓகே. இவர் முதல்ல பதிப்பித்த காப்பியம் ஓகேங்களா எது அப்படின்னா சீவக சிந்தாமணி. ஓகே. இவர் முதல்ல பதிப்பித்த நூல் எது அப்படின்னா வேணுலிங்க விலாச சிறப்பு அப்படிங்கிற நூல் தான். ஓகே. அதாவது சுவடிகளில் எழுதி பயன்படுத்தப்பட்ட நிலையில் இருந்த அந்த புறநானூற்றோட பல சுவடிகளை ஒப்பிட்டு ஆராய்ந்து முதலாக அச்சில் பதிப்பித்து உவேசா அவர்கள் வெளியிட்ட ஆண்டு என்ன அப்படின்னா 1894. ஓகேங்களா? வெரி 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 இம்பார்ட்டன்ட். இது கேட்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா? 1894ஆம் ஆண்டு தான் புறநானூற்றோட பல சுவடிகளை ஒப்பிட்டு ஆராய்ஞ்சு அதை அச்சில் பதிப்பித்து வெளியிட்டார் உவே சாமிநாதர் அவர்கள். ஓகே. தம் வாழ்க்கை வரலாற்றை ஆனந்த விகடன் இதழில் தொடராக எழுதினார். ஓகேங்களா? இப்பயுமே இந்த இதழ் வந்து செயல்பட்டுக்கிட்டு தான் இருக்குது. ஓகேங்களா? அப்போ வந்து 1940 to 42ஆம் காலகட்டங்களில் தம்முடைய வாழ்க்கை வரலாற்றை வந்து ஆனந்த விகடன் அப்படிங்கிற அந்த ஒரு நூலில் வந்து எழுதி வெளியிட்டார். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ரீவியஸில் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? அது எந்த பெயரில் வெளிவந்தது அப்படின்னா என் சரிதம் அப்படிங்கிற அந்த ஒரு பெயரில் இவருடைய வாழ்க்கை வரலாறு வந்து வெளிவந்தது. ஓகேங்களா? இதுவும் இம்பார்ட்டன்ட். இதுவும் ப்ரீவியஸ் இயரில் கேட்டிருக்காங்க. ஓகே. உவேசா அவர்களோட தமிழ் பணியை பாராட்டிய வெளிநாட்டு அறிஞர்கள் யார் அப்படின்னா ஜியு போப், நமக்கு தெரியும் ஜியு போப், சூலியன் வின்சோன். ஓகேங்களா? அதாவது புறநானூற்றோட சில பாடல்களை என்ன பண்ணியிருப்பார், ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருப்பார் ஜியு போப். ஓகே. அது மட்டும் இல்லாமல் இந்த கொஸ்டினும் இம்பார்ட்டன்ட் தான். ஓகேங்களா? இதுவுமே ப்ரீவியஸ் இயரில் கேட்டிருக்காங்க. ஓகே. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நடுவண் அரசு உவேசா அவர்களோட தமிழ் தோன்ற பெருமைப்படுத்தும் வகையில் அஞ்சல் தலை வெளியிட்டது. ஓகேங்களா? 500 காசு அஞ்சல் தலை வந்து வெளியிட்டது. எந்த ஆண்டு அப்படின்னா 2006ஆம் ஆண்டு. ஓகே. இதுவும் வெரி 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 இம்பார்ட்டன்ட். இந்த கொஸ்டினும் ப்ரீவியஸ் இயரில் கேட்டிருக்காங்க. ஓகே. அடுத்து வந்து உவேசாவோட நினைவு இல்லம் அவர் பிறந்த ஊரான உத்தமதானபுரத்தில் இருக்கு. ஓகேங்களா? ஓகே. நெக்ஸ்ட் பாருங்க. அடுத்து இவர் வந்து பதிப்பித்த நூல்கள் என்னென்ன அப்படிங்கிறத பார்ப்போம். அதாவது 8 தொகை, 8 தொகையில் இருக்கக்கூடிய 8 பாட்டுகள், 10 பாட்டில் இருக்கக்கூடிய 10. ஓகேங்களா? இதெல்லாம் தொகுத்திருக்காரு. ஓகேங்களா? பதிப்பிச்சிருக்காரு. அதை போலவே பார்த்தீங்க அப்படின்னா 50 காப்பியங்களில் ஒன்றான சீவக சிந்தாமணி, சிலப்பதிகாரம், மணிமேகலை இதையுமே பதிப்பிச்சிருக்காரு. புராணங்களில் அந்த டாப்பிக்கில் புராணங்களில் பார்த்தீங்க அப்படின்னா 12 நூல்களையும், உலால வந்து 9 நூல்களையும், தூதுல 6 நூல்களையும், கோவையில் 6 நூல்களையும், வெண்பா நூல்கள் 13ஐயும், அந்தாதி அதில் வந்து 3 நூல்களையும் பதிப்பிச்சிருக்காரு. பரணியில் பார்த்தீங்கன்னா 2 நூல்களையும், மும்மணி கோவையில் 2 நூல்களையும், இரட்டை மணிமாலையில் 2 நூல்களையும், பிற பிரபந்தங்களில் 4 நூல்களையும் பதிப்பிச்சிருக்காரு. ஓகேங்களா? மொத்தம் வந்து 80 நூல்களை பதிப்பிச்சிருக்காரு. ஓகேங்களா? ஓகே. இது வந்து வெரி 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 இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? இந்த கொஸ்டின்ஸ் எப்படி கேட்பாங்க அப்படின்னா உதாரணமாக பரணி, இரட்டை மணிமாலை, வெண்பா நூல், தூது அப்படின்னு கொடுத்துட்டு இதை வந்து பொறுத்துகளை மாற்றி கொடுக்கலாம். ஓகேங்களா? ஓகே. இது மாதிரி கொஷின்ஸ் கேட்கலாம். அதே போலவே மொத்தம் எத்தனை நூல்கள் இவர் பதிப்பிச்சிருக்காரு அப்படிங்கிறதும் கொஷினாக கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா? இம்பார்ட்டன்ட் தான். நெக்ஸ்ட்டு உவேசா அவர்கள் தேடி தேடி அலைந்த அருந்தமிழ் இலக்கியங்கள் சில அச்சுவடிகளில் இருந்தன. இந்த நிகழ்வு இன்றைய ஈரோடு மாவட்டத்தில் உள்ள கொடுமுடி என்னும் ஊரில் வந்து நடைபெற்றது.
அதாவது பார்த்தீங்க அப்படின்னா இதை உவேசா அவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஈரோடு மாவட்டம் கொடுமுடியில் இருக்கக்கூடிய ஒரு பகுதிக்கு போகிறாரு. அங்கே இருக்கக்கூடிய ஒருத்தர்கிட்ட ஓலைச்சுவடிகள், பழமையான ஓலைச்சுவடிகள் இருக்கிறத அறிஞ்சுக்கிறாரு. ஓகேங்களா? அதை வந்து என்ன கேட்குறாரு அப்படின்னா, நீங்கள் கொடுத்தீங்கன்னா அதில் இருக்கிறத பார்த்து நான் பதிப்பிச்சுட்டு உங்ககிட்டே நான் கொடுத்துருவேன் அப்படின்னு வந்து அவர் சொல்கிறாரு உவேசா அவர்கள். அதற்கு அந்த ஓலைச்சுவடிக்கு உரிமையான நபர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, அதெல்லாம் தப்பு, ஆடிப்பெருக்கு தினத்து அன்று ஆற்றில் விட்டோம் அப்படின்னா அது நன்மை தரும் அப்படிங்கிறத சொல்கிறாரு. உவேசா அவர்களும் எவ்வளவோ சொல்லி பார்க்குறாரு. நீங்கள் ஜஸ்ட்டு கொடுங்க, நான் பதிப்பிச்சுட்டு உங்ககிட்டயே நான் கொடுத்துட்றேன், எனக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லும்போது அதெல்லாம் முடியாதுன்னு அப்படின்னு அவர் சொல்லிடுறாரு. ஓகேங்களா? அப்போ என்ன ஆகுது அப்படின்னா, உடனே இவர் வந்து அவருடைய வீட்டு திண்ணையிலிருந்து பக்கத்து வீட்டு திண்ணையில் போய் படுத்துக்கிறாரு. ஓகேங்களா? மறுநாள் ஆடிப்பெருக்கு அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஆடிப்பெருக்கில் அந்த ஆற்றுல விடும்போது கொஞ்சம் தூரம் தள்ளி இன்னொரு இடத்துல வந்து உவேசா அவர்கள் மறைஞ்சு நின்று அவர் விட்ட அந்த ஓலைச்சுவடிகள் வந்ததுமே கைப்பற்றி படிக்கிறாரு. கைப்பற்றி படிக்கும்போது தான் பல அருந்தமிழ் இலக்கியங்கள் அதில் இருக்கிறத அவர் உணர்றாரு. ஓகேங்களா? இந்த மாதிரி நிகழ்வு வந்து எங்கே நடந்துச்சு அப்படின்னா, ஈரோடு மாவட்டம் கொடுமுடி அப்படிங்கிற அந்த ஊரில் வந்து நடந்திருக்கு. ஓகேங்களா? ஓகே, வெரி 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 இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? இதன் மூலயமா நம்ம தெரிஞ்சுக்கிற இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இவர் தமிழுக்காக செய்த அரும்பணி என்ன அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்க முடியுது. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, ஓலைச்சுவடிகளை பற்றி. ஓகேங்களா? ஏன் ஓலைச்சுவடி உருவாச்சு அந்த காலத்தில் அப்படின்னா, அந்த காலத்தில் வந்து தாளோ எழுதுகோலோ இல்லை. ஓகேங்களா? அதனால் என்ன பண்ணுவாங்க, பனை ஓலையை பக்குவப்படுத்தி அதில் வந்து எழுத்தாணி கொண்டு எழுதுவர். அவ்வாறு எழுதப்பட்ட ஓலைக்கு என்ன பெயர்? ஓலைச்சுவடி அப்படிங்கிறது பெயர். ஓகேங்களா? இலக்கியங்கள் இதெல்லாமே தமிழில் எழுதப்பட்டது ஓலைச்சுவடிகளில் தான் எழுதப்பட்டது. ஓகேங்களா? இந்த ஓலைச்சுவடி எழுதும்போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, புள்ளி இட மாட்டாங்க. ஓகேங்களா? என்ன காரணம் அப்படின்னா, புள்ளி இட்டோம் அப்படின்னா அந்த ஓலைச்சுவடி சேதம் அடையும். ஓகேங்களா? அதே போலவே ஒற்றை கொம்பு இரட்டை கொம்பு வேறுபாடுமே இருக்காது. ஓகேங்களா? அது இழுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, அந்த ஓலைச்சுவடி சிதையலாம், சேதமடையலாம். அதனால் என்ன பண்ணுவாங்க, புள்ளி இருக்காது ஓலைச்சுவடிகளில், ஒற்றை கொம்பு இரட்டை கொம்பு வேறுபாடு இருக்காது. இந்த மாதிரி ஒரு சூழலை பார்த்தீங்க அப்படின்னா, அந்த ஓலைச்சுவடிகளை நம்ம எப்படி பொருள் உணரலாம் அப்படின்னா, அதற்கு இருக்கக்கூடிய முன்னும் பின்னும் உள்ள வரிகளை வச்சு தான் பொருள் கொள்ளணும். ஓகே, உதாரணமாக பேரன் அப்படிங்கிறத பெறன என்றும் வாசிக்கலாம், பேரன அப்படின்னு வாசிக்கலாம். ஓகேங்களா? அதுக்கு முன்னாடியும் பின்னாடி இருக்கக்கூடிய வரிகளை வச்சு தான் நம்ம என்ன பண்ண முடியும், பொருள் கொள்ள முடியும். ஓகேங்களா? ஓகே, இப்போ ஓலைச்சுவடிகள் பாதுகாக்கப்படும் சில இடங்களை பற்றி பார்ப்போம். கீழ்த்திசை சுவடிகள் நூலகம் சென்னையில் இருக்கு. 2வதாக அரசு ஆவண காப்பகம் சென்னை. 3வது உலக தமிழாராய்ச்சி நிறுவனம் சென்னை. 4வது சரஸ்வதி நூலகம் தஞ்சாவூர். இந்த இடங்கள்ல எல்லாம் ஓலைச்சுவடிகள் பாதுகாக்கப்பட்டு வருகிறது. நெக்ஸ்ட், குறிஞ்சிப்பாட்டு என்னும் நூலை வந்து உவேசா அவர்கள் அச்சில் பதிப்பதற்காக எழுதி கொண்டிருந்தார். ஓகேங்களா? நமக்கு தெரியும், அந்த சுவடிகளை பார்த்தீங்க அப்படின்னா, செங்காந்தல் பூ முதல் எருக்கம்பூ முடிய 99 வகையான பூக்களோட பெயர்கள் இருந்தது. ஓகேங்களா? அந்த நூலில் வந்து சரியாக 96ஓட பூக்கள் மட்டும்தான் என்னவாயிருக்கு, நமக்கு தெளிவாக தெரிஞ்சது உவேசா அவர்களுக்கு. 3 பூக்களோட பெயர்கள் தெளிவாக தெரியல. ஆனால் அந்த 3 பூக்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணல, அசால்ட்டாக விடாமல் அதற்காக பல்வேறுபட்ட ஊர்களில் தேடி தேடி திரிகிறாரு. அதை கண்டுபிடிச்சி தான் என்ன பண்ணுறாரு, அச்சில் வந்து வெளியிடுறாரு. ஓகேங்களா? ஓகே, அதாவது பார்த்தீங்க அப்படின்னா, இதிலிருந்து நம்ம கற்றுக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, பர்ஃபெக்ஷன். ஓகேங்களா? 99 பூக்கள் மொத்தம், அதில் 96 பூக்கள் இருக்குது, 3 பூக்கள் தான் அப்படின்னு அவர் விடாமல் பர்ஃபெக்டாக என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அதை வந்து தேடி கண்டுபிடிச்சி அச்சில் பதிப்பிக்கிறாரு. ஒன்று. இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு செயலை நம்ம முழுமைப்படுத்தும் போது தான் அது வந்து என்ன ஆகும், குட் அப்படின்னு எல்லாராலும் சொல்லப்படும். முழுமைப்படுத்தலை அப்படின்னா அது நம்ம மேலே பேடாக தான் மாறும். ஓகேங்களா? இந்த 2 விஷயங்களுமே இதன் மூலியமாக நம்ம கற்றுக்கிறோம். ஓகே, இந்த குறிஞ்சிப்பாட்டு அப்படிங்கிற அந்த ஒரு நூல் பார்த்தீங்க அப்படின்னா, 10 பாட்டு நூல்களில் ஒன்று தான் குறிஞ்சிப்பாட்டு. இதனுடைய ஆசிரியர் யார் அப்படின்னா, கபிலர் அவர்கள் தான். ஓகேங்களா? ஓகே, அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, பண்டைய காலத்து பள்ளிக்கூடங்கள் அப்படிங்கிற ஒரு டாபிக் இருக்குது. இது பாருங்க, உயிர் மீட்சி அப்படிங்கிற அந்த ஒரு தலைப்பில் உவேசாவோட இலக்கிய கட்டுரையிலிருந்து எடுக்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா? இந்த பார்ட் 2 வீடியோவில் வந்து நம்ம இதை பற்றி பார்ப்போம். பார்ட் 1ல் வந்து நம்ம இதோட முடிச்சுக்குவோம். ஓகே, மீண்டும் அடுத்த வீடியோ பதிவில் சந்திப்போம். தேங்க்யூ.